ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 1ல் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து செகண்ட் கிளாஸ் வீடியோ. நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கிளாஸை பற்றின டீட்டெயில் கேட்டிருந்தீங்க எல்லோரும். ஸோ கிளாஸை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் டிசைன் என்ன போடுறேன்னா, எல்லாருனாலையும் ஸ்ட்ரைட் லைன் போட முடியாது. ஸோ ஸ்ட்ரைட் லைன் போடுறது ரொம்பவுமே ஈஸி தான். பட் ஸ்லாண்டிங் லைனில் நீங்கள் லைன் போடுறது வந்து ரொம்பவுமே கஷ்டம். ஸோ நீங்கள் போட தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஸ்ட்ரைட் லைன் சொல்லித்தராமல் ஸ்லாண்டிங் லைனில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் ஸ்லாண்டிங் லைன் வந்து ஆப்போசிட் போட்டு நீங்கள் சென்டரில் ஒரு டாட் வச்சிங்கன்னா அந்த ஒரு டிசைனே முடிஞ்சுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அதே ஸ்லாண்டிங் லைனை ஆப்போசிட் ஸ்லாண்டிங் லைனாக நீங்கள் போட்டு டபுள் லைனாக போடணும். போட்டு 4 கார்னர்லேயும் நீங்கள் டாட் வச்சிங்கன்னா அந்த டிசைன் பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. இந்த டிசைன் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நீங்கள் எல்லா டிசைனும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். மெஹந்தி டிசைனில் இந்த டிசைன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன். ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா கார்னரில், அதாவது கார்னர் மாதிரி ஆப்போசிட் கார்னர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் வேலையும் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்ட்ரைட் வேல தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்பவுமே ஈஸியான ஒரு டிசைன் தான். உங்களுக்கு இந்த 6 டிசைனும் வந்து ரொம்பவுமே ஈஸியான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் எல்லா டிசைனையும் உங்களால் கன்வெர்ட் பண்ணி மேக் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி நீங்களாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே தெரியலன்னா நீங்கள் எந்த டீட்டெயில் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ மூலமாகவே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலில் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அண்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த 6 டிசைனும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்கள் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எலிமெண்ட்ஸ் டிசைன் நம்ம போட்டிருந்தோம். அந்த டிசைனும் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா அந்த டிசைனுக்கு நான் வந்து அதில் வந்து டீட்டெயில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லலை. எப்படி அனுப்பணும், எப்படி சர்டிஃபிகேட் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணணும், கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை ஃபஸ்ட் கிளாஸில். ஸோ அந்த ஃபஸ்ட் கிளாஸோட டிசைனும் நீங்கள் மெயினாக எனக்கு அனுப்பணும். ஸோ இதுவும் செகண்ட் கிளாஸோட வீடியோவோட அந்த டிசைன்ஸும் நீங்கள் மேக் பண்ணி டிசைன் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணணும். ரொம்பவுமே ஈஸியான டிசைன் தான். இந்த ஒரு டிசைன்லேயே நீங்கள் எல்லா டிசைனையும் ஒரு கைக்கே நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் மெஹந்தி போட்டுக்கலாம். சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆயிடலாம். இப்போ போடுற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் டைப்பில் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில் இருக்குது. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சும்மா லைனில் இருக்கும். ஸோ இந்த லைன் சென்டரில் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை 2 கோடாக போட்டுக்கோங்க. நான் வந்து அதில் வந்து ஒரு கோடு தான் போட்டிருக்கேன். அது திக்னஸ் பண்ணிக்கோங்க நல்லா. நான் சும்மா லைட்டாக திக்னஸ் உங்களுக்காக லைட் திக்னஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இன்னும் டார்க்னஸ் பண்ணி நீங்கள் போட்டு எனக்கு காமிங்க. அண்ட் லாஸ்ட்டு வந்து 6th டிசைன் பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் ஃபஸ்ட் டிசைன் போட்டோம்ல அதே ஒரு டிசைன் தான். அதில் டாட் மட்டும் வச்சு அதை சின்ன ஒரு லீஃபாட்டும் நம்ம இழுத்து விட்டுட்டோம். ஸோ இந்த ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்கள் கையில் போடணும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஸோ கையில் போட்டால் நீங்கள் சீக்கிரமாக பிக்கப் பண்ணிடலாம். உங்களுக்கு சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கையில் போட குயிக்காக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் போகிற ஒவ்வொரு டிசைன்ஸும் இப்படி கையில் போட்டு பார்த்துட்டு எனக்கு அதுவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் நீங்கள் மறக்காமல். ஸோ நான் சொல்கிற விஷயத்தை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு 13 டேஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு 13 டேஸில் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூம் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு வைப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை அட்டன் பண்ணி ஆகணும். அட்டன் பண்ணாதான் சர்டிஃபிகேட் உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் சேட் பண்ணி கேட்கலாம். இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மேலே தரேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி சேட் பண்ணி எந்த ஒரு கமெண்ட் செக்ஷனாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி எனக்கு கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோஸ் கண்டினியூஸாக நான் உங்களுக்கு ரெகுலராக இனி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.